சின்ன வயசுல இருந்த என்னை சுற்றி இருந்ததும் எனக்கு தெரிந்ததும் அரசியல் 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 மட்டும்தான். தலைவர் கலைஞரை பார்க்க எங்க வீட்டுக்கு பேரறிஞர் அண்ணா, மக்கள் தலைவர் எம்ஜிஆர், நாவலர், இனமான பேராசிரியர், இப்படிப்பட்ட பெருந்தலைவர்கள்லாம் வந்துட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல வளர்ந்ததால மக்கள் பணி செய்கிற ஆர்வம் சின்ன வயசுல எனக்கு வந்துருச்சு. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கூட அடிக்கடி சொல்லுவார், என்னை பார்த்து, என்னப்பா இந்த சின்ன வயசுல கட்சிகள்லாம் பார்க்குற, ஒழுங்கா படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்து, நான் உன் பெரியப்பாவை சொல்றேன் அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. அதனால இந்தியா முழுக்க எமர்ஜென்சி அமுல்படுத்தப்பட்ட போது 23 வயசு இளைஞனாக இருந்த நான் அதை எதிர்த்து ஊரா நாடகங்கள் நடத்தினேன். தமிழ்நாட்டில் நிசா என்ற கொடுமையான சட்டத்தில் கைதாகி 500 பேர்ல நானும் ஒருவனா ஒரு வருஷம் சென்னை சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருந்தேன். கலைஞரின் மகன் என்ற காரணத்தால் அல்ல, கட்சிக்காக நான் அப்பவே செஞ்ச என்னுடைய பரப்புரை காரணமாகத்தான் கைது செய்யப்பட்டேன். இப்படி அடிமட்டத்திலிருந்து களத்தில் உழைச்சு அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடி அடி உதைப்பட்டு தான் அரசியலுக்கு வந்தேன். இன்னைக்கு அந்த தழும்புகள் எல்லாம் என் உடம்புல அப்படியே தான் இருக்கு. தேர்தல் பிரச்சாரத்தினுடைய நிறைவாக கொளத்தூர் தொகுதியில் நடைபெறக்கூடிய இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றுள்ள மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் செயல் வீரர் சேகர் பாபு அவர்களை, பேரன்பிற்குரிய என்னுடைய கொளத்தூர் தொகுதியினுடைய பெருமக்களை, உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை, அனைவருக்கும் வணக்கம். என்னதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நான் முதலமைச்சராக இருந்தாலும் சென்னை நான் பாசமாக வளர்த்த குழந்தை மாதிரி. ஏன்னா நான் அந்த அளவிற்கு உங்களோடு ஒன்றி போயிருக்கக்கூடியவன். அது மட்டும் இல்லை, சென்னைக்கு மாநகர தந்தையா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயராக இருந்தவன் நான். சென்னை பல கனவுகளோட நான் உருவாக்கிய திட்டங்களால் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாநகரம். அதனால தான் அப்படி சொல்லுகிறேன். அதிலே நம்ம கொளத்தூர் என்னுடைய செல்ல குழந்தை. பொங்கல், கிறிஸ்மஸ், ரம்ஜான் என பண்டிகைகளை கூட நான் உங்க கூட தான் கொண்டாடி இருக்கிறேன். முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறதுனால நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போனாலும் 10 நாளைக்கு ஒரு முறை கொளத்தூருக்கு வராமல் என்னால் இருக்கவே முடியாது. ஒரு வாரம் ஆனாலே நம்ம சேகர்பாபு கிட்ட எப்போ தொகுதிக்கு போகலாம், தொகுதியில் என்ன வேலை நடக்குது அப்படின்னு நான் கேட்க ஆரம்பிச்சிருவேன். தேர்தல் அறிவித்ததும் வேட்புமனு தாக்கலை பண்ண வந்த இந்த தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு இப்போதான் பிரச்சாரத்துக்காக கடைசி நாள் உங்ககிட்ட வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த தொகுதிக்கு தொடர்ந்து வந்து எல்லா பணிகளையும் செஞ்சு கொடுத்துருக்கிறேன். நான் செய்து கொடுத்த திட்டப்பணிகள் தான் எனக்காக இங்கே ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. மற்ற வேட்பாளர்களுக்காக தமிழ்நாடு முழுக்க சுற்றி வந்து நான் வாக்கு கேட்டாலும் என்னுடைய தொகுதியில் மொத்தமாகவே 1 மணி நேரம் கூட இல்லை, ஒரு 3/4 மணி நேரம் சுற்றி இருக்கிறேன். நீங்களே நான் ஓட்டு கேட்டு வரணும்னு எதிர்பார்க்க மாட்டீங்க. கொளத்தூர் மக்கள் மேலே காட்டக்கூடிய அன்பு அப்படிப்பட்டது. வருஷம் முழுக்க நல்லா படித்த மாணவன் எக்ஸாமுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரிவைஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இத்தனை ஆண்டு உங்களுக்காக உழைச்சிருக்கிறேன். நான் செஞ்ச திட்டங்களுக்காக எனக்கு வாக்கு கேட்கும் அந்த நிலை தான். நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஒவ்வொரு ஊருக்கும் போனப்போ அங்கே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி வச்சேன். கொளத்தூரில் எனக்கு நானே இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். உங்களுக்காக உழைச்ச இத்தனை திட்டங்களை கொளத்தூருக்கு கொண்டு வந்த உங்களின் ஒருவனான இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு 3 முறை வாய்ப்பு கொடுத்தீங்க. இந்த முறையும் உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து எனக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா? வாய்ப்பு கொடுப்பீங்களா? கொளத்தூர் வேட்பாளர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய வெற்றி, என்னுடைய வெற்றி உறுதியா? 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 இன்னும் சத்தமா? நன்றி. ஏற்கனவே ஒரு மாடல் தொகுதியா கொளத்தூரை மாற்றி வச்சிருக்கிறோம். இன்னும் சிறப்பாக உயர்ந்த கொளத்தூரா உறுதியாக மேம்படுத்துவேன். நிறைய பேர்
என்கிட்ட மற்ற ஊர்களை விட நீங்கள் சென்னைக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வர மாதிரி இருக்குன்னு என்னிடத்தில் சொல்லுவாங்க. நான் எல்லா ஊரையும் சமமாக தான் பார்க்குறேன். எல்லா மாவட்டத்துக்குமே அந்தந்த பகுதிகளுடைய மக்கள் தொகைக்கேற்ப திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் ஏன் நிறைய பேருக்கு அப்படி தோணுதுன்னு நான் யோசித்து பார்த்தேன். அப்போ தான் புரிஞ்சுது. கடந்த அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலமாக சென்னை முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு இருந்துச்சு. மாநிலத்தில் அதிமுக ஆட்சியே இருந்தால் கூட சென்னை வளரணும்னா திமுக தான் வேணும்னு சென்னையின் தீர்ப்பு எப்போவுமே சாலிடாக திமுக பக்கம் தான் இருக்கும். அதனாலேயே சென்னையை பழிவாங்கிற மாதிரி அதிமுக ஆட்சியில் பாராமுகமாக செஞ்சு வச்சுருந்தாங்க. நம்ம தலைநகரையே தவிக்க விட்ட ஆட்சி தான் அதிமுக ஆட்சி. சின்ன மழைக்கு வெள்ளத்தில் உங்களை தத்தளிக்க விட்ட ஆட்சி அதிமுக ஆட்சி. புதுசாக எதையாவது செய்யலைனாலும் பரவாயில்லை, முந்தைய திமுக அரசில் நாம் உருவாக்கிய கட்டமைப்புகளை கூட சீர்குலைச்சு வச்சுருந்தாங்க. சென்னையை தேங்கவும் வளர்ச்சிக்காக இயங்கவும் வச்சுட்டு போயிருந்தாங்க. சென்னைக்கு சமமாக இருந்த மற்ற மாநகரங்கள் நகரங்கள் எல்லாம் 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் வேறு லெவலுக்கு போயிருந்தாங்க. அதை சரி செய்கிற மாதிரி இப்போ நம்மோட கடந்த 5 வருஷத்தில் மலமலன்னு சென்னையோட எல்லா பகுதிகளிலையும் மேம்பாலங்கள், மெட்ரோ பணிகள், பூங்காக்கள், நூலகங்கள், முதல்வர் படைப்பகங்கள், மழைநீர் வடிகால்கள், நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் ஏழைகளுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள், மையப்பகுதியிலேயே விளையாட்டு மைதானங்கள், குத்துச்சண்டை அகாடமி, நவீன பேருந்து நிலையங்கள், தாழ்தள பேருந்துகள், மின் பேருந்துகள், ஏசி பேருந்துகள், இப்படி லிஸ்ட்டு போட்டால் போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்குறோம். அதுவும் வட சென்னை வளர்ச்சி திட்டம் என ஸ்பெஷலாக கொண்டு வந்து 8000 கோடி ரூபாய் ஒதுக்கி உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தி வட சென்னையோட இமேஜையை மாற்றிட்டோம். நிறைய பேர் இப்படி நாம் உருவாக்கிற இடங்களுக்கு போய் பார்க்குறப்போ நம்ம சென்னையில் இப்படி ஒரு வசதியாக எப்படி இருந்த இடம் இப்படி மாறி போச்சு அப்படின்னு ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. இப்படியாக அதிமுகவோட 10 ஆண்டு ஆட்சியில் கண்டுகொள்ளாமல் இருந்த சென்னைக்கு தலைநகருக்குரிய கவனத்தை செலுத்தி இப்போ தான் அது நிமிர்ந்திருக்கு. நம்ம ஆட்சியில் தலைநகரை தலை சிறந்த நகரமாக மாற்றியிருக்கிறோம். அதனால் அடுத்த கட்டமாக நேற்று முன்தினம் சென்னை சூப்பர் 6 என்ற பெயரில் ஒரு சிறப்பு செயல் திட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறேன். ராபின்சன் பூங்காவில் கட்சி தொடங்கின நாளிலிருந்து சென்னை திமுகவின் கோட்டையாக விளங்குகிறது. யாராலும் உடைக்க முடியாத கோட்டை. 2021 முழு வெற்றியை தந்து நம்மை அரியணையில் ஏற்றிய அந்த வெற்றி இந்த முறையும் தொடரணும். சாதாரணமாக இல்லை, கடந்த முறையை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் இந்த வாட்டி வெற்றி பெறணும். எத்தனை பேர் வந்தாலும் சென்னைக்காக உழைக்கிற திமுக கொடி மட்டும்தான். திமுக கொடி மட்டும்தான் சென்னையில் பறக்கணும், பறக்கும், பறக்கும். இது உறுதி.
உங்களுக்கான திட்டங்களையும் வளர்ச்சி பணிகளையும் கொண்டு வந்திருக்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு கொளத்தூர் தொகுதியை எடுத்துக்கோங்க. இதை ஏன் நான் மாடல் தொகுதின்னு சொல்றேன்னு தெரியுமா? கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக முதல்வர் படைப்பகங்கள், முதல்வர் கல்விச்சோலை அமைச்சிருக்கிறோம். கொளத்தூருக்கு தேவையான மேம்பாலங்களை கட்டி திறந்திருக்கிறோம். அதிக அளவிலான குளங்களை தூர்வாரி சீரமைச்சிருக்கிறோம். நவீன பேருந்து நிலையங்கள், தரமான மருத்துவமனை, வசதியான திருமண மாளிகை, பூங்காக்கள், இளைஞர்களுக்கான மினி ஸ்டேடியம், விளையாட்டு திடல்கள் அமைச்சிருக்கிறோம். புதுசாக கல்லூரியை தொடங்கியிருக்கிறோம். வண்ண மீன்கள் வர்த்தக மையம் திறந்திருக்கிறோம். குளத்தூரில் தான் அதிக அளவிலான அரசு பள்ளி, புதிய கட்டிடங்களை கட்டி கொடுத்து ஸ்மார்ட் வகுப்பறைகளை அமைச்சிருக்கிறோம். இப்படி குளத்தூரில் திரும்புகிற பக்கமெல்லாம் புதிய புதிய கட்டமைப்புகளை உருவாக்கியிருக்கிறோம். கொளத்தூர் மாடல் தொகுதி என்றால் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு ஒரு மாடல் ஸ்டேட் தான். தமிழ்நாடு முழுக்க என்னுடைய இந்த பிரச்சார நிறைவுரையை பார்க்கிற என்னுயிர் மக்களை, நாங்கள் ஆட்சிக்கு வந்து முதல் 3 ஆண்டுகளில் பண்ணிய சாதனைகளை பார்த்துட்டு இந்தியாவில் யாரும் பெற முடியாத 40க்கு 40 என்ற முழு வெற்றியை கொடுத்தீங்க நாடாளுமன்றத்தில். அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலையும் நாம் வரலாறு படைக்கணும். தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காக எங்களுக்கு தொடர்ச்சியான வெற்றியை தரணும். நம்முடைய சாதனை திட்டங்களோட பேர்கள் மட்டும் சொன்னாலும் இன்னைக்கு ஒரு நாள் போதாது. அதனால் ஒரு சில திட்டங்களை மட்டும் சொல்லி அது எப்படி மக்களோடு நெருங்கி இருக்கு, அந்த திட்டங்களால் பயனடைகிற பயனாளிகள் இந்த ஸ்டாலினை எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்கிறேன். மகளிர் மேம்பாடு எடுத்துக்கிட்டா மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய சகோதரிகள் இந்த ஸ்டாலினை நினச்சி பார்ப்பாங்க. ஒவ்வொரு முறையும் விடியல் பேருந்தில் சுதந்திரமாக பயணிக்கிறப்பவும் என்ன நினச்சி பார்ப்பீங்க. அதே போல் தோழிகள் விடுதிகள் திட்டம், பிங்க் ஆட்டோக்கள், கருப்பை புற்றுநோய் தடுப்பூசி வழங்கக்கூடிய திட்டம் நிறைய இருக்குது. கல்வி வளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டா காலை உணவு திட்டத்தில் சுவையான உணவை சாப்பிட்ற குழந்தைகளும் காலையிலே சீக்கிரமே இருந்து வேலைக்கு போகிற பெண்களும் என்ன நன்றியோடு நினச்சி பார்ப்பாங்க. புதுமை பெண் திட்டத்தில் மாதம் 1000 வருதுன்னு கல்லூரிக்கு போகிற மாணவிகள் எல்லோரும் இந்த ஸ்டாலினுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அப்படித்தான் ஒரு பெண் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சியில் மேடையில் நின்று கண்ணீரோடு இந்த திட்டம் எப்படி உதவியாக இருக்குன்னு நன்றி சொன்னாங்க. நெகிழ்ந்து போன நான் அவங்களை அழைச்சி உச்சந்தலையில் அன்போடு முத்தம் தந்து என் பேனாவை அன்பளிப்பாக தந்தேன். அந்த காட்சியை என்னால் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் யாராலையும் மறக்க முடியாது. அதே போல தான் தமிழ் புதல்வன் திட்டம், உலகம் உங்கள் கையில், லேப்டாப் அடங்கக்கூடிய திட்டம், மாவட்டந்தோறும் மாடல் பள்ளிகள், மதுரையில் கலைஞர் பெயரால் நூல் லைப்ரரி, இன்னும் நிறைய இருக்குது. நலன் காக்கக்கூடிய ஸ்டாலின் முகாம்கள், இன்னொரு காக்கக்கூடிய நம்மை காக்கு 48, இப்படி பல பட்டியலை நான் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். தொழில்துறை எடுத்துக்கிட்டா தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு எல்லா மாவட்டங்களையும் சிப்காட், தொழிற்பூங்கா, சிறிய மாநகரங்களில் டைடல் பூங்காக்கள், தமிழ்நாடு இப்படி வளர்ந்து வருகிறது. விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்கள் வழங்கக்கூடிய திட்டம், வீட்டு வசதி எடுத்துக்கிட்டால் கலைஞர் கனவியல் திட்டத்தில்
சொந்த வீடு என்னும் கனவு நனவான யாராலையும் ஸ்டாலினை நிச்சயமாக மறக்க முடியாது. அதோட நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமாக ஏழை மக்களுக்கான அடுக்குமாடி குடியிருப்புகள் பல ஆண்டு கனவாக இருந்த 23 லட்சம் பேருக்கு இலவச பட்டா, வயசானவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தாய்மானவர் திட்டத்தில் வீடு தேடி ரேஷன் பொருள் சேரும்போது அவங்க நிச்சயம் இந்த ஸ்டாலினை வாழ்த்துவாங்க. ஆன்மீகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் அரசு ஊழியர்களுக்கு எப்படிப்பட்ட கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தோன்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும். இப்படி துறை வாரியாக இன்னும் நிறைய இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், சிறந்த உட்கட்டமைப்புக்கு தமிழ்நாடு தான், சிறந்த கல்விக்கு தமிழ்நாடு தான், மருத்துவத்துக்கு தமிழ்நாடு தான், தொழில் முதலீட்டுக்கு தமிழ்நாடு தான், சட்டம் ஒழுங்குக்கு தமிழ்நாடு தான், அமைதிக்கும் மத நல்லிணக்கத்துக்கும் தமிழ்நாடு தான். இப்படி எல்லா துறையிலும் சிறக்க உழைக்கிறவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இப்போ நான் இந்த அளவுக்கு திட்டங்கள் லிஸ்ட் போட்டு சொன்னேன் இல்லையா, இது எதையும் நான் ஏதோ நினச்சி பண்ணிடலை. ஒவ்வொன்றா எத்தனையோ சோதனைகள் எனக்கு வந்துச்சு இதை செய்கிற போது. கொரோனாவில் உச்சத்திலிருந்து அப்போ நம்ம ஆட்சிக்கு வந்தோம். ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளம், புயல் போன்ற இயற்கை பேரிடர்கள் ஒரு பக்கம், தமிழ்நாட்டுக்குரிய நிதியை ஒன்றிய அரசு பாஜக அரசு தராமல் அது ஒரு கொடுமை, ஆளுநர் மூலமாக நிர்வாகத்தில் நெருக்கடி, இப்படி எல்லா தடைகளையும் கடந்துதான் நான் சொன்ன சாதனைகள் எல்லாம் செய்திருக்கிறோம். அந்த சீரழிவிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டு 11.19 விழுக்காடு சாதனை வளர்ச்சியை இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலம் அடையாத இரட்டை இலக்க வளர்ச்சியை சாதித்து காட்டியிருக்கிறோம். உலக முழுக்க வெளியாகக்கூடிய எக்கனாமிஸ்ட் பத்திரிகையை தமிழ்நாட்டை புகழ்ந்து சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டுன்னு எழுதுகிறாங்க. இப்படி தமிழ்நாட்டை சூப்பர் ஸ்டார் ஆக்கின இந்த முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி தொடரணுமா வேணாமா சொல்லுங்கள். திராவிட மாடல் தமிழ்நாட்டில் நிறைவேற்ற திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கி மற்ற மாநிலங்களுக்கும் மாடல் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்து அவங்க மாநிலங்களையும் இதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் நான் டெல்லியில் ஆம் ஆத்மி செயல்படுத்தின மாடல் பள்ளிகள், நகர்ப்புற கிளினிக்குகள் உள்ளிட்ட திட்டங்களை ஆய்வு பண்ணி நம்ம ஊர்லேயும் அதை மேம்படுத்த செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்படி ஆரோக்கியமான வளர்ச்சி அரசியலுக்கு வித்துட்ருக்கிறோம். இன்னும் சொல்லணும்னா எதிர்க்கட்சிகளை கூட நம்ம நிறைவேற்ற செய்து கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை தான் பேரை மாற்றி அவங்களுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இதான் உண்மை. ஆனால் நம்ம எதிர்த்து நிற்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்களா? பாஜகவில் தான் 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் தோற்றோம். இனி அவங்களோட கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் யார்? எடப்பாடி பழனிசாமி. டெல்லியிலிருந்து 2 ரெய்டு நடத்தினமே பயந்து போய் கர்ச்சிப்பால் முகத்தை மறைச்சிக்கிட்டு சட்டமன்றத்தை விட்டுட்டு வேறு காலை மாறி டெல்லியில் போய் கூட்டணி வச்சுட்டு வந்தார். சரி, அந்த கூட்டணிக்காவது இவர் தான் தலைமையா என்றால் அதுவும் கிடையாது. ஒரு சினிமா வரும் பார்த்துருப்பீங்க, மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் போட்டிருக்க சட்டை இன்னொருத்தரோடு என்ன சொல்வது போல் இவங்க குடுமி டெல்லிக்கிட்ட இருக்குது. எல்லா முடிவுகளும் அங்கிருந்து தான் எடுக்கப்படுகிறது. அதனால தான் இந்த தேர்தலையே தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு அணி வெர்சஸ் டெல்லி அணி என்று சொன்னேன். நிறைய பேர் கூட என்ன டெல்லின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. இவங்க கிட்ட திரும்ப ஆட்சி போனால் டெல்லி ரிமோட் கண்ட்ரோல் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் மறுபடியும் நடக்கும். நம்மளோட எல்லா திட்டங்களும் நின்று போயிடும். ஏற்கனவே அரசு தந்த காசை கூட திரும்ப கேட்பாங்க. ஆனால் நாம் இப்போ இருக்கக்கூடிய திட்டங்களை சேர்த்து புது திட்டங்களையும் நம்முடைய சூப்பர் ஸ்டார் தேர்தல் அறிக்கையில் இந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். இல்லத்தரசி என்கிற ஒரு வாக்குறுதியை எதிரிகளெல்லாம் பார்த்து இன்றைக்கி புலம்பிட்டு இருக்கிறாங்க. இதில் வழங்கக்கூடிய இல்லத்தரசி திட்டத்தை எவ்வளோ கொடுக்க போகிறோம்?
8000. மகளிர் சொல்லுங்கள், நீங்களா லேடிஸான சொல்லணும், சத்தமாக சொல்லுங்கள். வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கலாம். ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே உங்களுடைய முதல் கையெழுத்து எந்த திட்டத்துக்கு எல்லோரும் கேட்குறாங்க. இல்லத்தரசி திட்டத்துக்கு தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய முதல் கையெழுத்தாக இருக்கும். மகிழ்ச்சியா? மகிழ்ச்சியா? அதே போல் உங்களுடைய மகளிர் உரிமை தொகை இனி மாதம் 1000 இல்லை 2000. விடுபட்ட மகளிர் இணைச்சி உரிமை தொகை கொடுக்க போகிறோம். இந்த ஸ்டாலின் சொன்னால் செய்வான் என்பதற்கு ட்ரெய்லர் தான். பிப்ரவரியில் சொல்லாமலே 5000 கொடுத்தோம். முதியோர் ஓய்வூதியம் இனி மாதம் 2000. மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை இனி மாதம் 500 ரூபாய். 2500 ரூபாய். புதுமை பெண், தமிழ் பெண் கல்வி உதவித்தொகை இனி மாதம் 1500. கல்லூரி மாணவ அனைவருக்கும் அடுத்த 5 வருஷத்தில் லேப்டாப் வழங்கப்படும். கலைஞர் கனவு இல்ல திட்டம், அந்த திட்டத்தில் 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். காலை உணவு திட்டத்தை 5ஆம் வகுப்பு வரை வழங்கிட்டு இருந்தோம், இனி 8ஆம் வகுப்பு வரை. மகளிர் தொழில் தொடங்க நிறைய கடனுதவி திட்டங்கள். அதே போல் இதெல்லாம் ஒரு சூப்பர் ஹிட்டில் சின்ன வாக்குறுதி தான் குறைவாக சொல்லியிருக்கிறேன். மொத்தம் 50 பிரிவுகளில் 500க்கு மேற்பட்ட வாக்குறுதிகள் கொண்ட தொலைநோக்கு ஆவணமாக நம்ம தேர்தலுக்கு வெளியிட்டிருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்தில் இதையெல்லாம் நிறைவேற்றிட்டு உங்ககிட்ட 2031 தேர்தலப்போ வாக்கு கேட்டு நான் தான் மீண்டும் வருவேன். நிச்சயம் வருவேன், உறுதியாக வருவேன். இது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய சத்தியம். சின்ன வயசுலேருந்து என்னை சுற்றி இருந்ததும் எனக்கு தெரிந்ததும் அரசியல் 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 மட்டும்தான். தலைவர் கலைஞரை பார்க்க எங்கள் வீட்டுக்கு பேரறிஞர் அண்ணா, மக்கள் தலைவர் எம்ஜிஆர், நாவலர், இனமான பேராசிரியர், இப்படிப்பட்ட பெருந்தலைவர்கள்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழலில் வளர்ந்ததால் மக்கள் பணி செய்கிற ஆர்வம் சின்ன வயசு எனக்கு வந்துருச்சு. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கூட என்னை அடிக்கடி சொல்வார், என்னை பார்த்து, என்னப்பா இந்த சின்ன வயசுல கட்சிகள்லாம் பார்க்குற, ஒழுங்காக படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்து, நான் உன் பெரியப்பாவை சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணார். ஆனால் அவர் சொன்னபடி படித்து முடித்தாலுமே என்னுடைய அரசியல் ஆர்வம் குறையவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்லேயும் என்னுடைய அரசியல் ஈடுபாட்டை கட்டுப்படுத்த முடியல. அதனால இந்தியா முழுக்க எமர்ஜென்சி அமுல்படுத்தப்பட்ட போது 23 வயசு இளைஞனாக இருந்த நான் அதை எதிர்த்து ஊராக நாடகங்கள் நடத்தினேன். தமிழ்நாட்டில் நிசா என்ற கொடுமையான சட்டத்தில் கைதாகி 500 பேரில் நானும் ஒருவனாக 1 வருஷம் சென்னை சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருந்தேன். கலைஞரின் மகன் என்ற காரணத்தால் அல்ல, அதுக்காக கைது செய்யப்படலை. கட்சிக்காக நான் அப்போவே செஞ்ச என்னுடைய பரப்புரை காரணமாகத்தான் கைது செய்யப்பட்டேன். இப்படி அடிமட்டத்திலிருந்து களத்தில் உழைச்சி அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடி அடி உதைப்பட்டு தான் அரசியலுக்கு வந்தேன். இன்றைக்கி அந்த தழும்புகள்லாம் என் உடம்பில் அப்படியே தான் இருக்குது. கோபாலபுரம் இளைஞர் திமுக தொடங்கி சென்னை மேயர், 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர், இளைஞரணி செயலாளர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், திமுக பொருளாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் என படிப்படியாக 60 ஆண்டு காலம் போராட்டம் நிறைந்த பொது வாழ்க்கையில் பயணித்து தான் நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்காக மனசாட்சிக்கு உண்மையாக என் சக்திக்கு மீறியும் உழைச்சிருக்கிறேன். கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொறுப்புலையும் என்னை நிரூபிச்சிருக்கிறேன். நான் மிகுந்த பணிவோடு சொல்கிறேன், இதுவரை தமிழ்நாட்டில் இருந்த முதலமைச்சர்களில் இந்த ஸ்டாலின் அளவுக்கு அதிக நிகழ்ச்சிகள், மாவட்ட பயணங்கள், கள ஆய்வு கூட்டங்கள், திட்டங்களின் தொடக்கம் என்று யாருமே கலந்துகிட்டு இருக்க மாட்டாங்க. நான் என்னுடைய வீட்டில் இருந்ததை விட களத்தில் மக்கள் கூடவும் பயணத்திலையும் கோட்டையிலும் தான் அதிகம் இருந்திருக்கிறேன். இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தணும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு என ஒரு தனித்துவம் இருக்குது. ஒன்றிய பாஜக எல்லா மாநிலத்தையும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்குது ஒரே மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். ஏன்னா நாம் அகர முதல தொட்டு தாடிக்கிழவன் பிளட்டு, அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட்டு, அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட்டு, இப்படிப்பட்ட பெருந்தலைவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த ஸ்டாலினும் நம்ம திமுகவும் இந்த மண்ணில் இருக்கிற வர என்டிஏவால்
தமிழ்நாட்டின் டிஎன்ஏவை சிதைக்க முடியாது. அடுத்த 5 ஆண்டில் இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக மட்டுமல்ல, தெற்காசியாவின் மாடலா தமிழ்நாட்டை நான் நிச்சயம் மாற்றி காட்டுவேன். இது உறுதி உறுதி. இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். அதனால் ஒவ்வொரு குடும்பத்திலையும் எல்லாருமே நம்ம கூட்டணிக்குத்தான் வாக்களிக்கணும். உரிமை தொகை, விடியல் பயணத்தில் பயனடைகிற பெண்கள் உங்கள் பிள்ளைகள்கிட்ட எடுத்து சொல்லணும். நான் முதல்வன், லேப்டாப், புதுமை பெண், தமிழ் புதல்வன் போல திட்டங்களால் பயனடைய இளைஞர்கள் உலக பெற்றோர்கிட்ட, நீங்கள் உங்கள் பெற்றோர்கிட்டையும் திராவிட மாடல் ஆட்சியை தொடரும் என்று எடுத்து சொல்லணும். வீட்டுக்கு இருக்கக்கூடிய பெரியவங்க தாயுமானவர் போன்ற திட்டங்களை சொல்லி உங்கள் பேர பிள்ளைங்கக்கிட்ட இந்த ஆட்சி தான் மீண்டும் வர வேண்டும் என்று புரிய வைங்க. அரசியல் விழிப்புணர்வு கொண்டு வாங்க. மாநில உரிமைகள், சமூக நீதி, மதநலனுக்கு காப்பாற்றப்படணும்னா திமுக தான் வரணும்னு உங்கள் உறவினர்கிட்ட நம்பகிட்ட நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க. இது திமுகவுக்காக அல்ல, கூட்டணி கட்சிகளுக்காக அல்ல, இந்தியாவுடைய வானம். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்காக நான் கேட்கிற இந்த வேண்டுகோள். எனவே ஒவ்வொரு வாக்காளரும் நீங்கள் உணர்ந்து பார்த்து உங்கள் ஓட்டை உதயசூரியனுக்கும் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அங்காக இருக்கக்கூடியவர்களும் அந்தந்த கட்சிக்கும் நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் என்று சொன்னால் கூட்டத்திலிருந்து பேச்சிலிருந்து விடைபெறுகிறேன். எப்பொழுதும் கூட தான் இருப்பேன். நன்றி, 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 வணக்கம்.